சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவுப் பொட்டலங்கள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், எந்தெந்த பகுதிகளில் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கு, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. ஜெய்சங்கர், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, எந்தெந்த பகுதிகளில் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. மேற்கு தாம்பரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சிடிஓ காலனி, குமரன் நகர் உள்ளிட்ட இடங்களில் விநியோகங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மேற்கு தாம்பரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிக்சம் புயல் பாதிப்பு காரணமாக தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளில் முடங்கியுள்ளதற்காக தாம்பரம் விமான மையத்திலிருந்து 4 ஹெலிகாப்டர் மூலமாக இந்த பகுதிகளில் 1000 கிலோ உணவுகளை விநியோகம் செய்து வருகிறார்கள். அதாவது தாம்பரம் விமானப்படை காலை தொடர்ந்து 4 விமானங்களை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி அந்த உணவுப் பொட்டலங்களை விநியோகிக்கும் பணியை தான் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். குறிப்பாக அதில் அந்த 1000 கிலோ உணவை இது வரைக்கும் விநியோகம் செய்ததாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அதில் குடிநீர், ரொட்டி, நூடுல்ஸ் உள்ளிட்ட அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை மேற்கு தாம்பரம் சிடிஓ காலனி, சிடி குமரன் நகர், காசா கிராண்ட் குடியிருப்பு, எஃப்சிஐ நகர், ஐஎன்ஏ கட்டிடம், மூவேந்தர் நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட இந்த கள விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.